வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் நேயர்களே. இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு செம்ம வீக்கெண்ட் தாங்க சொல்லணும். எனக்கா வந்து இந்த வீக்கெண்ட் மொத்தமாக 5 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் எல்லாமே வந்து ஒரு வெல் நோன் ஆர்டிஸ்டோட படங்கள் தான். ஸோ இந்த 5 படம் இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா டாப்பில் நம்ம எல்லாருமே பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தது நம்ம தனுஷோட மாரி 2 தாங்க. ஸோ இன்னைக்கு பல தடைகள் தாண்டி சொன்ன டைமுக்கு சொன்ன டேட்டுக்கு ஷார்ப்பாக காலை 5 மணிக்கு மாரி 2 ரிலீஸ் ஆகிட்டாரு. இன்னைக்கு அந்த படத்தை பார்த்துட்டு இன்னைக்கு என்னோட வியூஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மாரி 2 ஸ்டோரி லைன் போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக நம்ம ரீகேப் பண்ணலாம். மாரி 1 பார்த்துடலாம் வாங்க. மாரி 1 படம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அனிருத்தோட மியூசிக் அண்ட் கண்டிப்பாக அதில் படத்தில் வர ஹியூமர் ப்ளஸ் தனுஷோட மாஸ் டைலாக்ஸ்னு சொல்லி ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் படத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே சேர்த்து கொடுத்துருந்தாங்க மாரி 1. அதனால தாங்க அந்த படம் சூப்பர் சக்ஸஸ் ஆச்சு. ஒரு படம் சக்ஸஸ் ஆனாலே அந்த படத்தோட சீக்குவலுக்காக நம்மளாம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா ஒரு படம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா அதை சீக்குவல் எடுக்கிறதானாங்க இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. மாரி 2ஓட ஸ்டோரியில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வழக்கமான ரிவெஞ்ச் ஸ்டோரியாக இருந்தாலும் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பொதுவாக படங்களில் வந்து ஹீரோ தாங்க வில்லனை ரிவெஞ்ச் எடுப்பார். இந்த மூவியில் வில்லன் வந்து ஹீரோவை ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய சஸ்பென்ஸ் ஸ்டோரி ஒன்றும் கிடையாது. அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீ ஏன்டா படத்தோட கதையை ரிவீல் பண்ணுற அப்படின்னு சொல்லி பல பேர் எங்களை ரிவெஞ்ச் எடுக்க வந்துருவாங்க. வில்லனாக வர டொவினோ தாமஸ் வந்து மாரியை எப்படி பழி வாங்குறாரு, மாரி அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாருன்றதாங்க மாரி 2ஓட கதை. மாரி 2ஓட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா படத்தோட காஸ்டிங் உண்மையாலுமே ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸுங்க. நம்ம தனுஷ் சார், ரோபோ அண்ட் வினோத் இவங்க 3 பேர் காம்போ மாரி 1ல வந்து பயங்கரமாக ஒரு ஹியூமர் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். மாரி 2ல நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க. சில இடத்துல உண்மையாலுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா சொல்லணும்னாக்கா படத்தில் வர பஞ்ச் டைலாக்ஸ்லாம் சில இடத்துல வந்து பயங்கர அப்ளோஸ் வாங்குது தேட்டரில். அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னாக்கா மாரி பார்ட் 1ல் வர வேலுவனோட பையனா கிருஷ்ணாவும் சரி, கவர்மெண்ட் ஆஃபீஷியலில் வர வரலட்சுமி சரத்குமாரும் சரி, நெகட்டிவ் ஷேட் பண்ணியிருக்க டொவினோ தாமஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்க கேரக்டரை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ அவங்க கேரக்டரும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாரை விட முக்கியமாக நம்மளோட சாய் பல்லவி தனுஷை விட அதிகமாக குறும்புத்தனம் பண்ணியிருக்காங்க. ரவுடி பேபின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருக்க கேரக்டரை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன் மாரி 3 ஒரு படம் எடுத்தாங்கனாக்கா வந்து நீங்கள் வந்து அவங்கள மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணுவீங்க. மாரி 2ல வர பஞ்ச் டைலாக்ஸை விட எமோஷனல் சீன்ஸில் வர சென்சிபிள் டைலாக்ஸ் வந்து படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸுங்க. மாரி 1ல பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு லவ் போர்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் எமோஷனல் போர்ஷன்ஸ் வந்து உண்மையாலுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். மாரி 2ல வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னருக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த எலிமெண்ட்ஸ்லாம் சூப்பராக வச்சு படம் வந்து உண்மையாலுமே சிறப்பாக இருக்குங்க. அதனால வந்து உங்களுக்கு படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சால் கூட அதுதாங்க மெயின் பார்ட் ஆஃப் த ஃபிலிம். வழக்கம் போல் நீ எல்லாம் நல்லா பாசிட்டிவ் மட்டுமே சொல்லிட்டு இருக்கேன், நெகட்டிவ்ஸ் என்ன தான் இருக்குது படத்துக்கு அப்படின்னு கேட்குறவங்க எல்லாருக்குமே உங்களுக்காக நான் சில என்னோட வியூஸில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மாரி 2ல நெகட்டிவ்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு மாரி 1ல வந்துட்டு நம்ம ரோபோ, வினோத் அண்ட் தனுஷாரோட காம்போவில் வந்து நிறைய இடத்துல வந்து காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அந்த ஹியூமர் சென்ஸும் படம் ஃபுல்லாக அதை ட்ராவல் ஆகிட்டே இருக்குங்க. மாரி 2ல அதெல்லாம் உண்மையாலுமே கொஞ்சம் கம்மி தான். ஆக்ஷனுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஹியூமருக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா படத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். என்னதான் ஈவன் மியூசிக்கில் வந்து ரவுடி பேபி சூப்பர் ஹிட்டாக இருந்தாலும் படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்லையும் கொஞ்சம் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்குங்க. ஏன்னா மாரியோட ட்ரேட்மார்க்கே வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் தானுங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், டெஃபினட்டாக மாரி 1 மைண்டில் வச்சுட்டு மாரி 2க்கு வராதிங்க. ஏன்னா அதுவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணும். மாரி 2ஓட ஓவரால் கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வந்துட்டு சீக்வல் மூவியோட பெரிய ப்ளஸ்ஸே வந்து ஆல்ரெடி கேரக்டரைசேஷன் அவங்க முந்தின படத்தில் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் அவங்க கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக சொன்னாலே படம் வந்து சூப்பர் சக்ஸஸ் ஆகிடுங்க. மாரி 1 எப்படி ஒரு மாஸ் கமர்ஷியல் படமோ அதை டோட்டலாக மறந்துட்டு மாரி 2 வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக போய் உட்காந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஃபேமிலி என்டர்டெய்னராக படம் உங்களுக்கு கன்ஃபார்மாக டிசப்பாயிண்ட் பண்ணாது. மறக்காமல் மாரி 2வை ஃபேமிலியோட தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாலுமே என்ஜாய் பண்ணுவீங்க. எங்களோட வியூ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் மாரி 2வை தேட்டரில் பார்த்துட்டு இந்த வீக்கெண்ட் உங்களோட கமெண்ட்ஸையும் உங்களோட வியூஸையும் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் கோலிவுட் பற்றி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுக்கா வேறு என்ன கேட்க போகிறேன், இந்த ஃபேஸ் பிலாங்ஸ் டு இந்தியா கிளிட்ஸ். ஸோ மறக்காமல் இந்தியா கிளிட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.